காலையில அந்த தயிரோட கொஞ்சமா சால்ட், கொஞ்சம் பெப்பர் பொடி, வேணா கொஞ்சம் சீரக பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இத ரெகுலரா சாப்பிட்டுட்டு வாங்க. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பாடியில ஹீட் இல்லாம இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் உங்களுக்கு இருக்கும். இல்லைங்க இந்த பச்சடிய அப்படியே சாப்பிட்டா ஒரு மாரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இத எப்படி பண்ணலான்னா, ஒரு ரெசிபி சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கடாயில கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. வழக்கமா நீங்க தாளிப்புக்கு என்னென்ன சேர்ப்பீங்க? கடுகு போடுவோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த உடைச்ச உளுந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போடுவோம். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் நீட்டா கீறி போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. இந்த பச்சடிக்கு நீங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்க போறோம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா, கேரட்டா இருக்கலாம், பீட்ரூட்டா இருக்கலாம், இல்ல கேபேஜ், குடமிளகாய் இருக்கலாம், ஆனியன் எதுவா இருந்தாலும் ஓகே. இல்ல மிக்ஸ்டா நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கனாலும் இதில போட்டு லேசா ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப நேரம் கிடையாது. லேசா அப்படியே லோ ஃப்ளேம்ல வதக்கிட்டே இருங்க. சைட்ல என்ன பண்ண போறீங்கன்னா, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதில சேர்க்கறதுக்காக கொஞ்சம் கோக்னட் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன சின்ன ஒரு 2 பீஸ் கோக்னட் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து மிக்ஸில நல்லா அரைச்சு இந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுவும் 1 மினிட் தான். சேர்த்த உடனே 1 மினிட் கொஞ்சம் சால்ட் அப்படியே மிக்ஸ் 3 மினிட்ஸ்ல இது ரெடி பண்ணிடணும். எடுத்து வச்சிட்டோம்னா, சூடு கொஞ்சம் ஆறின பிறகு தயிர் இதில் சேர்த்துணுங்க. அவ்வளவுதான். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரைஸு கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி. காலையில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. வயிறும் உங்களுக்கு நிறைய ஆரம்பிக்கும்.